ஒவ்வொரு மனிதருக்கும் சொந்த வீடு என்பது ஒரு மாபெரும் கனவு. ஏழை எளிய மக்களின் கனவுகளை நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் நகர்ப்புற ஏழை மற்றும் நலிவடைந்த மக்களுக்காக நிரந்தர வீட்டினை வழங்கி வருகிறது நம் எல்லோருக்குமான அரசு. இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இன்று சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீனாம்பாள் சிவராஜ் நகர் பகுதியில் 240 குடியிருப்புகள், சென்னை அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஷெனாய் நகர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் 396 குடியிருப்புகள் மற்றும் ஷெனாய் நகர் நீச்சல் குளம் திட்ட பகுதியில் 336 குடியிருப்புகள், சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீனவர் குடியிருப்பு பகுதியில் 520 குடியிருப்புகள், சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலி புதுநகர் பகுதி 7 200 குடியிருப்புகள், திருவள்ளூர் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலி புதுநகர் பகுதி 3 1568 குடியிருப்புகள், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவை நகர் திட்ட பகுதியில் 336 குடியிருப்புகள், சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர், நேரு நகர், அல்லிக்குட்டை பகுதி 1 மற்றும் 2 1312 குடியிருப்புகள், சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் திட்ட பகுதியில் 588 குடியிருப்புகள், ஈரோடு பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவரெட்டியூர் திட்ட பகுதியில் 448 குடியிருப்புகள், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாதிபாளையம் திட்ட பகுதியில் 528 குடியிருப்புகள், திருநெல்வேலி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பட்டி பகுதி 2 876 குடியிருப்புகள், தேனி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொட்டல்களம் திட்ட பகுதியில் 476 குடியிருப்புகள், தேனி போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வலசத்துறை திட்ட பகுதியில் 252 குடியிருப்புகள், கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேதாஜிபுரம் திட்ட பகுதியில் 720 குடியிருப்புகள் மற்றும் சிவகங்கை காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழனிவாசல் பகுதி 1 மற்றும் 2 900 குடியிருப்புகள். ஆக மொத்தம் 19 திட்ட பகுதியில் ரூபாய் 1238.19 கோடி மதிப்பீட்டில் 9696 குடியிருப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. இக்குடியிருப்பில் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையல் அறை, அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வசதி, தொடர் மின்சாரம், சீரான சாலைகள், மின் தூக்கி, சுத்தமான கழிப்பறைகள், மழைநீர் வடிகால் வசதி, குழந்தைகள் சிரித்து விளையாடும் பூங்காக்கள், பெண்கள் பாதுகாப்பாக வாழும் சூழல், முதியவர்கள் நிம்மதியாக அமரும் இடங்கள், இவை அனைத்தும் இணைந்த ஒரு முழுமையான நகர்ப்புற வாழ்க்கையை உறுதி செய்கிறது நம் அனைவருக்குமான அரசு. நகர்ப்புற ஏழை மக்களின் கனவுகளுக்கு தனது தொலைநோக்கு வழிகாட்டுதலின் கீழ் உயிர் கொடுத்து நனவாக்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.